அமைச்சரை வந்து அறநிலைத்துறைக்கு போட்டிருக்காங்க. ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயிச்சா ரமேஷ் அப்படிங்கிறவரை. அவருடைய வேலை என்ன? அறநிலைத்துறை அமைச்சருடைய வேலை. இப்போ நீங்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் ஆயிடுச்சு. என்ன ப்ராக்ரஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கோயிலில் முறுக்கு வந்து என்னைக்கு சுட்டாங்க, அதில் 15ஆம் தேதி மே மாதம் அப்படின்னு சொல்லி டேட்டு போட்டு மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்கீங்க. அது 15ஆம் தேதி தான் அந்த முறுக்கை நீங்கள் சுட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி போய் அங்கே ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காரு அறநிலைத்துறை அமைச்சர். அப்புறம் திருச்செந்தூர் கோயிலில் வந்து அர்ச்சகர்கள் வந்து பணம் வாங்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக இருக்கிற குற்றச்சாட்டு தான். அறநிலைத்துறை அமைச்சர் மாறு வேஷத்தில் போன மாதிரி மாஸ்க் போட்டுட்டு, அவர் மாஸ்க் போடாமே போனாலே அவர் யாருன்னு அந்த கோயிலில் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவர் மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு இது மாதிரி அங்கே இருக்கிற ஒரு அர்ச்சகரை பிடிச்சி அவர் 4000 லஞ்சம் கேட்டார், ஜிபே பண்ணார் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து ஆய்வு அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுவா? ஆய்வுனா என்ன தெரியுங்களா? போய் ஆஃபீஸில் உட்காருங்க, அறநிலைத்துறை ஆஃபீஸில். கடந்த 5 வருஷத்தில் என்னென்னப்பா நடந்தது, என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணீங்க, அதுக்கான வரவு செலவு கணக்கு எடுத்துகிட்டு வாங்க. எவ்வளோ டொனேஷன்ஸ் வந்துச்சு, அந்த அமௌண்ட்லாம் எங்கே போச்சு, எவ்வளோ தானங்கள், நிலதானங்கள் எவ்வளோ வந்தது, தங்கம் எவ்வளோ வந்திருக்கு, வெள்ளி எவ்வளோ வந்திருக்கு, அந்த டேட்டாலாம் கொண்டு வாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் தான் இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு. திருச்செந்தூர் கோயில் ஈஓக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபோன் போட்டு கேட்டாலே அடுத்த நாள் வந்து அது அங்கே அந்த அந்த விஷயம் சம்மந்தமாக அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டு உட்காந்து ரீல்ஸ் போட்டுட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கீங்க. பல்வேறு கேள்விகள், பல்வேறு குழப்பங்கள் இன்னும் அறநிலைத்துறையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. சாதாரண விஷயம், ஒரு இஓஓ இல்லை ஒரு கிளர்க்கோ நீங்கள் அமைச்சு பண்ண வேண்டிய விஷயத்தை ஒரு அமைச்சர் லெவலில் இறங்கி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் புரிதல் இல்லை அரசு நிர்வாகம் பற்றின ஒரு புரிதல் எப்படி இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது.